பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கின்ற செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள் என்றால் அதை அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வைங்கள் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இருபத்தி நாள் நான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே. யூதாஸ் காரியத்தை ஆரம்பத்திலிருந்து எல்லாவற்றையும் தவறாகவே அவர் பார்த்தார், தவறாகவே புரிந்து கொண்டார். ஊழியம் அவருக்கு விளையாட்டாக இருந்தது. பணத்தை எடுத்து பாக்கெட்டில் போடுவது, திருடுவது அவருக்கு விளையாட்டாக இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவர் தவறாகவே புரிந்து கொண்டார். தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை அவர் வீணடித்தார். எனவே தான் ஆண்டவர் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தப்பிவிடுவார் என்று ஒருவேளை அவர் நினைத்திருக்கலாம். அவர் ஆக்கணைக்கலாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அவர் கதறுகிறார், நான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே. அந்த குற்ற உணர்வு அவரை வாட்டி வதைத்தது. ஆனால் என்ன பிரயோஜனம்? எல்லாம் முடிந்து விட்டதே. வாலிபர்களை அம்மாவை ஏமாற்றிய பிறகு, அப்பாவை ஏமாற்றிய பிறகு, ஒரு பிள்ளையை ஏமாற்றிய பிறகு, ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடித்த பிறகு, பணத்தை எல்லாம் வீணாக செலவழித்த பிறகு, வாழ்க்கை வீணடித்த பிறகு, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, படிக்க வேண்டிய காலங்களில் நான் படிக்காமல் போயிட்டேனே, பாஸ்டரை ஏமாற்றிட்டேனே, எல்லாம் முடிந்த பிறகு நான் கதறி என்ன பிரயோஜனம்? ஆரம்பத்திலேயே புத்தி உள்ளவர்களாக இருப்போம். சரியாய் வாழ்க்கையை நிதானிப்போம். எங்கே போகணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, ஒரு பொழுதும் தவறு செய்யக்கூடாது, பாவத்தை விட்டு ஓடணும். அம்மா அப்பா என் மேலே 1000 கனவுகள் வச்சுருக்காங்க, அதை நிறைவேற்றணும். முதல்லையே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முடிவுகள் எடுத்து நேரான பாதையில் போவோம். எல்லாம் கெட்டு போன பிறகு ஓடி கதறி எழுது ஒரு பிரயோஜனம் இல்லவே இல்லை. இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக யாத்திரையாகவும் 13வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவு பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பார்த்தீங்களா? இந்த அருமையான நாளிலும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, கஷ்ட நஷ்டங்களிலிருந்து, அவமானத்திலிருந்து, பாடுகளிலிருந்து 430 வருடங்களை தொடர்ந்து சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் இன்ப காணலை நோக்கி பிரயாணப்படுவதற்கு ஒரு காலம் இருந்தது என்கிற நல்ல செய்தியோடு கூட, நல்ல காரியத்தோடு கூட இந்த மெசேஜை நம்ம ஆரம்பிக்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கி தொடர்ந்து வியாதி, தொடர்ந்து கஷ்டம், தொடர்ந்து அவமானம், தொடர்ந்து பொருளாதார இழப்புகள், தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பிசாசுடைய கிரியைகள், போராட்டங்கள் நம்மளை பாதிக்குது. எல்லாம் இருந்து நம்ம கலங்கிட்டுருக்கலாம். இன்றைக்கி காலையில் ஒரு சிஸ்டர் என்னை ஃபோன் பண்ணி, எனக்கு ஒன்றும் சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் சுகரை டெஸ்ட் பண்ணாலே 260 இருக்குது, என்றைக்கு தான் எனக்கு சோமாகும் அப்படின்னு சொல்லி அங்கலாச்சாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக அவங்க பிசாசு கிரியையில் மாட்டியிருக்கிறாங்க. ரொம்ப வருஷமாக ஊழியங்களுக்கும் வராங்க, போராடி ஜெபிச்சு பார்க்குறாங்க. ஊழியக்காரர்களும் எவ்வளோ போராடி ஜெபிச்சு பார்க்குறாங்க. ஆனால் அந்த சிஸ்டருக்கு இன்னும் சுகம் கிடைக்கல. அதனால் அவங்க சொல்கிறாங்க, என்றைக்கு தான் எனக்கு சுகம் கிடைக்கும், என்றைக்கு தான் என் வாழ்க்கை மாறும், என்றைக்கு தான் இந்த வியாதி என்னை விட்டு போகும், இந்த பிசாசு என்னை விட்டு போகும் அப்படின்னு நம்ம அங்கலாய்க்கிறோம் இல்லையா. நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க இல்லையா. இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷமாக இப்படி தான் கேட்டிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ நெருக்கம், 430 வருடம் நெருக்கம். ஆனால் ஒரு நாளில் ஏசப்பா அந்த நெருக்கங்களை உடைச்சி, அந்த அடிமைத்தனத்தை உடைத்து, எதிரியுடைய வல்லமை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டு அவர்களை சந்தோஷமாக அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கூட்டு வர்றார். அப்படி கூட்டு வரும்போது எல்லோரும் தங்கத்தை கேட்ட உடனே நீங்கள் எப்படியாவது போனால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோரு போட்டிருக்கிற நகைகள், கம்மல்கள், வளையல்கள், செயின் எல்லாத்தையும் கடத்தி கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஸோ கிலோ கணக்கில் அவங்க நம்ம நகைகளையும் வாங்கி கொண்டு சந்தோஷமாக புறப்பட்டு போகிறாங்க. அடிமைத்தன வீட்டிலிருந்து நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஒரு நாள் வெளியே கொண்டு வந்துடுவார். வியாதியிலிருந்து ஏசப்பா வெளியே கொண்டு வந்துடுவாங்க. கடன் பாரங்களிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி கடன் பாரம், அங்கே கடன் வாங்கவா, இங்கே கடன் வாங்கவான்னு ஒரு பக்கம் தேவைகள் இருக்கிறதுனால, இன்னொரு பக்கம் ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் தப்பி ஓடுறது ஒரு பக்கம்னா நிறையவுடைய வாழ்க்கை போகிறது. எனக்கு ஒரு அன்பு சகோதரன் தெரியும். அவங்க நல்லா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அண்ணன்னு பேசுவாங்க, நானும் அண்ணன்னு பேசுவோம். ஹோட்டல் வச்சுருக்காங்க. அப்போது அவங்க நல்லா ஹோட்டல் போய் அப்புறம் இன்னொரு பிரான்ச் ஆரம்பித்து அப்புறம் அங்கே நஷ்டமாகி, அதனால் செழிப்பாக போயிட்டு இருந்து அவங்க ஹோட்டல் இப்போ ரொம்ப நஷ்டத்தில் போகுது. வீடு கட்டியிருந்தாங்க. அப்புறம் அந்த வீடை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர் மறுபடியும் ஓரளவு ஸ்டடியானோன்னா மறுபடி கடன் வாங்கி வீடை கட்டினாங்க. மறுபடி கடன் நெரிச்சிருன்னு சொல்லி மறுபடி வீடை விற்றுட்டாங்க. அப்போது இப்போ ரீசெண்டாக வீடை விற்று அவங்க செட்டில் பண்ணியிருக்கிறதுனால, அண்ணன் இப்போ உங்களுக்கு கடன் கிடையாதா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இதுக்கு ஒரு 10 லட்சம் தான் கடன் இருக்குது, அதை சமாளிச்சிடலான்னாங்க. அவ்வளோதானே உங்கள் கடன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை அவங்க சொன்னாங்க, அண்ணன் கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி கடையில் போய் கல்லாப்பட்டிலேருந்து இவ்வளவு சின்ன குட்டி புக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னென்னு பார்த்தா 500 300 சொல்லி அதில் நிறைய போட்டிருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தா அவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க. டெய்லி கடையிலேருந்து 500 அவங்களுக்கு 500 300. அந்த கடனை அடைக்கிறதுக்கு நான் கடன் வாங்கி மறுபடியும் அடைப்பேன், அப்படி கடன் பட்டுகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சொன்னேன், ஏன்னா மறுபடி சூசைட் பண்ணுறீங்க, எதுக்கு நீங்களே உங்களுக்கு எடுக்கிறீங்க, கடன் வாங்காமல் இருக்கலாமே அப்படின்னு. இல்லை எனக்கு தேவை, வாங்கி தான் ஆகணும், இல்லைன்னா ஹோட்டல் நடத்தவே முடியாது, பிஸ்னஸே இல்லாமல் போயிடும் அப்படின்னாங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக கடன் வாங்கி நொந்து போய் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை நீங்களும் கூட வாழலாம். ஆனால் ஏசப்போடைய வேலை வருகிற பொழுது உங்களுடைய அந்த கடன் பாரத்திலேருந்து வெளியே கொண்டு வந்து கொடுக்குற அளவிற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுபட்டாங்கிறது உண்மைதான், அடிக்கப்பட்டாங்கிறது உண்மைதான், வாரனாலே அடித்து கேவலப்படுத்தினாங்கிறது உண்மைதான், சம்பளமே இல்லாமல் வேலை பார்த்தாங்க, அவங்க உழைப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்தாங்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்கு பிறகு ஏசப்பா விடுவிச்சு கானானுக்குள்ளே கொண்டு போனாங்க. அதை மறந்து விடாதிருங்கள். உங்களுடைய வியாதிக்கு, உங்களுடைய கஷ்டங்களுக்கு, நஷ்டங்களுக்கு, பாடுகளுக்கு அப்படியே ஆண்டவர் முடிவு கொண்டு வருவார். உலகமே தூங்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் மாத்திரம் தூங்காமல் இருக்கலாம். அவங்களுக்கு மன பாரமாக இருக்கலாம், நெருக்கங்களாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த பயமாக இருக்கலாம், மரண பயமாக இருக்கலாம். இயேசு உங்களை எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பார் என்பதை மறந்து விடாதிருங்கள். பிரியத்துக்குரியவர்களே, எங்கே நீங்கள் கவனியுங்கள். நம்ம இதில் வாசிக்க கேட்டோம். அவங்க அப்படி போகும்போது இரவும் பகலும் வழிநடத்தும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்தும்படி மேக ஸ்தம்பம், இரவிலே அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பினார். பகல் நேரத்தில் அந்த இஸ்ரவேல், அந்த மிடில் ஈஸ்ட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வறட்சியான பூமி, வனாந்திரமான பூமி, வெயில் சுட்டரிக்கும். துபாய் போயிட்டு வந்தவங்களாம் நீங்கள் கேளுங்க, அந்த பக்கத்தில் தான் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது, அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வெயிலுடைய தாக்கம் அவர்களை தாக்காதபடிக்கு ஆண்டவர் நல்ல குளிர்ச்சியான மேக ஸ்தம்பங்களை அவர் கட்டளையிட்டு இருந்தாரா.
பார்த்தீங்களா? எவ்வளோ நல்ல ஆண்டவர். 40 வருடமாக இந்த மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு மேலேயே இருந்து அவர்களுக்கு அந்த வேர்த்து விறுவிறுக்காமல் சோர்ந்து போகாமல் இருக்கும்படியாக கர்த்தர் நல்ல அருமையான ஒரு மேகஸ்தம்பத்தை குளிர்ச்சியை கட்டளையிட்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையும் குறித்து என்னுடைய வாழ்க்கையும் குறித்து ஆண்டவருக்கு எவ்வளவு அழகான ஒரு அக்கறை இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். நல்ல ஒரு அக்கறையுள்ள ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார். நம்மை குறித்து கவலைப்படுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார். உங்கள் மேலே ஒரு சின்ன ஒரு தூசி கூட விழுறதுக்கு நம்முடைய ஆண்டவருக்கு விருப்பம் இருக்காது. ஒரு சின்ன ஒரு வேதனை கூட உங்களுக்கு வர்றதுக்கு ஆண்டவருக்கு பிடிக்காது. ஏனென்றால் அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறவர். அவர் உங்களை குறித்து கவலைப்படுகிறவர், அக்கறை எடுப்பவர், உங்களை எப்படி பாதுகாக்கலான்னு சொல்லி இரவும் பகலும் நினைக்கிறவர். இந்த உலக வரலாற்றிலே ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குளிர்ச்சியை அந்த ஏசி வசதியை அந்த காலத்தில் ஏற்படுத்தி ஆண்டவர் கொடுத்ததில் அவங்களுக்கு மாத்திரம்தான் அது செய்தார். காரணம் அது ஆண்டவருடைய பாசம், நேசம், தன் பிள்ளைகள் மீது ஆண்டவர் வைத்திருந்த அக்கறை. அதே அன்பைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் வைத்திருக்கிறார். உங்களுக்கு எந்த ஒரு வேதனையும் வரவிடாதபடிக்கு உங்களை எப்படி குளிர்விக்கலாம் என்று சொல்லி அவர் காத்திருக்கிறார். மனதில் வேதனை இருக்கிறதா? வெக்கத்தை, வறட்சியை தாங்க முடியவில்லை, வறுமையை தாங்க முடியவில்லை, மனிதருடைய வார்த்தைகளை தாங்க முடியவில்லை, இந்த உலகத்தில் காணப்படுற பலகீனங்களை தாங்க முடியவில்லை, சாபங்கள் முற்பிதாக்கள் சாய்த்து வைத்து சாபங்களை தாங்க முடியல, நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக செய்த பாவங்களின் விளைவாய் வந்திருக்கிற சாபங்களை தாங்க முடியலன்னு சொல்லி, ஐயோ இந்த வெயில் சுட்டரிக்கிறதே, இந்த வியாதி என்னை சுட்டரிக்கிறதே, இந்த பிரச்சனைகள் என்னை சுட்டரிக்கிறதே, தாங்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் மேகஸ்தம்பமாக அவர் உங்கள் மீது வருவார். வந்து உங்களுடைய வேதனைகளை அப்படியே நீக்குவார். எவ்வளவு வேர்த்து விறுவிறுத்தாலும் ஏசி போட்டு உட்கார்ந்தோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அந்த வேர்வையெல்லாம் காய்ந்து அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரும் உங்களுக்கு அப்படியே இருந்து உங்கள் கவலைகளை மறக்க வைத்து உங்களை அப்படியே அவர் தாங்குவார் என்கிற நல்ல செய்தியை இந்த நாளிலே உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த ஆசீர்வாதங்கள், இந்த தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, இரக்கமெல்லாம் உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை விசுவாச பிள்ளைகளுக்கும் பொதுவானது என்பதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் எந்த திருச்சபையை சார்ந்தவராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரிதான், நல்ல சர்ச்சில் போய் முன்னால் பாடி துதித்து வாலண்டியராக இருந்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிற பிள்ளையாக இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மாத்திரம் ரகசியமாக ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கே போக முடியாத நிலைமையில் டிவியில் நம்ம நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு ஒழித்து கர்த்தரை தேடுற பிள்ளையாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் என்ன, உங்கள் வீட்டில் உங்களை தவிர்த்து எல்லாருமே ரசிக்கப்படாதவங்களாக இருக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவ தேட்டருக்கு எதிர்ப்பாக இருக்கலாம், இருந்தாலும் கூட பரவாயில்லை. அவங்க உங்கள் குடும்பத்தார் என்கிறதுனால நீங்கள் தனிமையில் இருந்தால் கூட உங்கள் மேலே ஆண்டவர் அவர் அப்படியே ஒரு மேகஸ்தம்பமாக இருந்து உங்களை பாதுகாப்பார். கணவன் இல்லாமல் போயிருக்கலாம், தனிமையில் வாழ்கிற ஒரு பெண்ணாக நீங்கள் இருக்கலாம், இளம் விதவையாக இருக்கலாம், பிள்ளைகளை வைத்துக்கொண்டு தனிமையில் வாழலாம். உங்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பாக அவர் உங்களுக்கு ஒரு கோட்டை சுவராக, மதிலாக இருந்து, காம்பவுண்ட் வாலாக இருந்து உங்களை பாதுகாக்கிறவராக அவர் இருக்கின்றார் என்பதை நீங்கள் மறக்கவே கூடாது. உங்களை காக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. உங்களை பாதுகாக்கணும். உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் நீங்கள் கடந்து போக 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 ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு இன்பமாக்கி தரணும். உங்களுக்கு எந்த மனிதர்களாலும் எந்த ஆபத்து வந்துடக்கூடாது, வியாதினால் உங்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல பிரயாணப்படுகிற பொழுது உங்களுக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்று சொல்லி உங்களை அவர் நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். உங்கள் மேலே அக்கறை உடைய தேவனாக இருக்கின்றார். ஏத்துக்குரியவர்களே, இந்த 30 வருட ஆவிக்குரிய ஓட்டத்தில் நான் திரும்பி பார்க்கிற பொழுது என் தேவன் என் மீது எவ்வளவு அக்கறை உடையவராக இருந்தார், என்னை எவ்வளவு அருமையாய் நடத்தி இருக்கிறார், என்னை எவ்வளவு பாதுகாத்து இருக்கிறார், அவருடைய அன்பை நான் எத்தனை சமயங்களில் நான் ருசிக்கும்படியாக செய்திருக்கிறார் என்பதெல்லாம் திரும்பி பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தேனிலும் இனிமையான அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, மாறாத அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, நம்மை விட்டு விலகாத, ஒருபொழுதும் விலகாத அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, நம்மை ஒருபொழுதும் மறக்காத ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட வருபவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யோசேப்போடு கூட சிறைச்சாலைக்குள்ளே ஆண்டவர் இருந்தாராம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அப்படியே வருவார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தானா அவர் அன்பு காண்பித்தார்? அவர்களை குறித்து மாத்திரம்தானா ஆண்டவர் அக்கறை உடையவராக இருந்தார்? அவர்களுக்கு மாத்திரம்தான் அவர் பகல் நேரத்தில் இப்படியாக மேகஸ்தம்பமாய் சென்று அவர்களை குளிர்வித்தார், சந்தோஷப்படுத்தினார். இன்றைக்கும் அதே அன்பை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அவர் வைத்திருக்கிறார். இது நாளிலும் கூட பல பிரச்சனைகளினாலே, பல போராட்டங்களினாலே
முக்கியமாக குடும்பத்தில் பிள்ளைகளினாலே, மனைவியினாலே, கணவனினாலே, பக்கத்து வீட்டுக்காரர்களாலே, வேலை ஸ்தலத்தில் கூட வேலை பார்க்குறவங்களால மனம் நொந்து போய் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நாளிலே ஆண்டவர் உங்கள் மீது அவர் இறங்கி வந்து கொண்டிருக்கின்றார். அவர் மேகஸ்தம்பமாக அவர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா எரிச்சல்கள், எல்லா கோபங்கள், எல்லா மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள், மன உளைச்சல்கள் எல்லாத்தையும் குளிர பண்ணுவார். உங்கள் மன பாரங்கள் எல்லாம் அப்படியே உங்களை விட்டு நீங்கிவிடும். அநேகர் இன்றைக்கு ஹார்ட் அட்டாக்கை சந்திக்கிறாங்க. அநேக வியாதிகள் இன்றைக்கு யாருக்கு வருகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது மிகுந்த மன உளைச்சலில் இருப்பவர்களுக்குத்தான் வருகிறது. அந்த மனபாரங்களை அவர்களுக்கு எப்படி இறக்கி வைக்க வேண்டும் என்று தெரியவில்லை. அந்த அக்கினி அவங்க மேலே எரிஞ்சிட்டே இருக்கிறதுனால அந்த பாரங்களை தாங்க முடியாமல் வியாதிப்பட்டு அவங்க மறித்து போகிறாங்க. ரீத்துக்குரியவர்கள், இன்றைக்கும் ஏசப்பா அவங்களை குளிர பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையை அவர் குளிர பண்ணுகிறார். எனவே உங்கள் உள்ளத்தில் காணப்படுகிற மனபாரங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போவதை நீங்கள் அறிவீர்கள். நான் ஊழியத்தை ஆரம்பித்த புதிதில் நான் திரும்பி பார்க்கின்றேன். சின்ன பையனாக இருந்தேன். ஆண்டவரை அளவுக்கு அதிகமாக நேசித்தேன். மணிக்கணக்காக நான் ஜெபித்தேன். அப்பொழுது எனது குடும்பம் மிகவும் அதிகமாக நெருக்கப்பட்டது. ஃபைனான்ஷியல் கிரைசிஸ், பண நெருக்கடி அதிகமாக இருந்தது. எனக்கு வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் பயன்படுத்தி ஆண்டவர் என்னை ஊழியத்திற்காக பழக்க வைத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அதிக வேதனைகள் என்னை நெருக்கிய பொழுது ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவனுடைய பிரசன்னம் என் மீது இறங்கி என்னை குளிர பண்ணி, என்னை பலப்படுத்தி, என்னை ஸ்திரப்படுத்தி, அவ்வளவு நெருக்கடிகள் மத்தியிலே என்னை ஒரு ஊழியக்காரனாக உருமாற்றினார். என்னால் உறுதியாக சொல்ல முடியும், மென்மேலும் பிரச்சனைகள் வர 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 என்னை இன்னும் அதிகமான வல்லமையுடைய ஊழியக்காரனாய்த்தான் ஆண்டவர் உருமாற்றி கொண்டிருக்கிறாரே அன்றி நான் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் என்னை பாதுகாக்கின்றார். பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையா? இந்த மேகஸ்தமாகி ஆண்டவர் உங்கள் மேலே வர்றதுக்கு இடம் கொடுங்க. நம்முடைய முற்பிதாக்களை நினச்சிக்கிடுங்க. அவங்கள சோர்ந்து போகாமல் 40 வருஷம் நடந்து போனாங்கல்ல. 40 வருஷம் நடந்துக்கிட்டே இருக்கணும், அது வெயிலில் நடந்துக்கிட்டே இருக்கணும்னு முடியாது. அதனால தான் ஆண்டவர் ஏசி மாதிரி மேலே இருந்தார். ஒரு சேதாரம் அவர்களுக்கு வரலை. உங்கள் சரீரத்தில் ஒரு சேதாரம் வராது. உங்களுடைய மனபலன் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாடுகள் வர வர இன்னும் பலப்படுவதை உணர்வீர்கள். உங்களுடைய மனது இன்னும் பலப்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் உன்னதமான ஒரு நிலைமைக்கு போவதை நீங்கள் உணர்வீர்கள். யாருக்கு ஜெபித்தாலும் ஆண்டு வெளிப்பாடுகளை தருவார். கையை நீட்டினாலே ஆண்டுடைய வல்லமை உங்களிலிருந்து புறப்பட்டு போகும். ஏன் தெரியுமா? இந்த மேகஸ்தம்பம் உங்கள் மீது இருக்கிறபடினாலே ஆண்டவர் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் மாத்திரம்தானா? உங்கள் குடும்பத்தார், உங்களோடு கூட இருப்பவர் எல்லாருமே உங்களை பார்க்கும்போதே இவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கிறது, ஆண்டவருடைய வல்லமை ஏதோ ஒன்று இவனத்தில் வருகிறது. இவ்வளவு பிரச்சனைகள் வந்தால் இவன் இருக்கின்றான். இவ்வளவு இழப்புகளை சந்தித்த பிறகும் கூட அவன் இன்னும் பலப்பட்டிருக்கிறானே ஒழிய அவன் பலகீனம் அடையவில்லை என்பதை உங்களோடு இருப்பவர்கள் உணர்வார்கள். விரைவாக ஆச்சரியப்படுவார்கள். இந்த இயேசு எனக்கும் வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நிலைமைக்குள்ளாக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போவார். தொடர்ச்சியாய் பிரச்சனைகளை சந்திக்கிற மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சோர்ந்து போவார்கள், விழுந்து போவார்கள், மன நொறுக்கப்பட்டு போவார்கள். என்ன இது வாழ்க்கை என்பார்கள். ஆனால் நீங்களோ பிரச்சனைகள் மறுபடி வர 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 உள்ளார்ந்த மனிதனில் பலப்படுவீர்கள். உங்களை ஆண்டவர் பலப்படுத்தி கொண்டே இருப்பார். எந்த விதத்திலும் சத்துரு உங்களை தொடாதபடி காத்துக்கொள்வார். உங்கள் சரீரம் பலகீனமடையாதபடி பாதுகாப்பார். வியாதிகள் உங்களை நெருக்காதபடி பாதுகாப்பார். சுகரும் வராது, யூரியாவும் வராது, ப்ரெஷரும் வராது, கொலஸ்ட்ராலும் வராது, எந்த வியாதியும் ப்ரெஷர் எதுவுமே வராது. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. சத்துரு உங்களை தொட முடியாதபடி கர்த்தருடைய கிருபை பாதுகாக்கும். ஏன்னா உங்கள் மேலே ஆண்டவர் மேகஸ்தம்பமாக இருக்கிறார். அதனால் சாத்தானால் தொடவே முடியாது. இந்த உன்னதமான அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். நீங்கள் வாழ்நாள் பரியந்த உங்கள் மேலே ஆண்டவர் மேகஸ்தம்பமாக இருக்கணும். பிரியத்துக்குரியதில் அங்கே பாருங்கள், பகலிலே அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா, பகல் நேரத்தில் குளிர்ச்சியாக இருந்த ஆண்டவர் இரவு நேரத்தில் அவர் அக்னி ஸ்தம்பமாக மேலே இருந்தாராம். லட்ச ஜனங்கள் கூடாரம் அடித்து இரவு நேரத்தில் அவர்கள் தங்கியிருப்பார்கள். அவர்கள் போகிற இடங்கள் காடாக இருந்திருக்கும், வனாந்திரமாக இருந்திருக்கும், துஷ்ட மிருகங்கள் இருந்திருக்கும், பாம்புகள் இருந்திருக்கும். இருட்டில் போய் என்ன பண்ணுறோன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது. வெளிச்சத்தை எப்படி கொண்டு வருவதற்கு என்று யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கூடாரமாக இருந்து மேலே அக்னி ஸ்தம்பமாக இருந்தார். அதனால் அந்த இரவு நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லோரும் அங்கே இருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்க பார்த்தாலே தெரியுது. அவர்களுக்கு வழி காண்பிப்பு இருக்கா? இரவில் அப்படி போகணும் இப்படி போகணுங்கிற காண்பிப்பு இருக்கா? சத்துரு அவர்களை நெருங்காதபடிக்கு
மிருகங்கள் விசு ஜந்துக்கள் அவரை நெருங்க முடியாதபடிக்கு அந்த அக்னி சிம்மம் மேலே எரிந்து கொண்டே இருந்துதான். ஆண்டவருக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எப்போ மிகசமாக இருந்து உங்களை குளிர் வைக்கணும், எப்போ அக்கினியாக இருந்து உங்களுக்கு வழி காட்டணும், வெளிச்சம் காட்டணும், சத்துருக்களை எப்படி சுட்டரிக்கணும் அழிக்கணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிவார். நம்முடைய ஆண்டவர் ஞானம் உள்ளவர். அவர் எவ்வளோ ஞானமாக இந்த உலகத்தை பூமியை அவர் சிருஷ்டித்தார். ஆதியாகமங்களை வாசிக்கிற பொழுது நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ ஞானமுள்ளவர் என்று புரிந்து கொள்வார். அவர் முட்டாள் அல்ல. அவருக்கு தெரியும் எப்பொழுது எதை செய்ய வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது எந்த நன்மைகளை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்கு தெரியும். இரவு வந்து விட்டதா, சரி அக்னி சமமாக விலகிட்டு அவர் மேகஸ்தம்பமாக விலகிட்டு அக்னி சமமாக அவங்க மேலே வந்துடுறார். அப்போ அவங்களெலாம் நிம்மதியாக இரவு தூங்குறாங்க. எந்த ஒரு பொல்லாத மனிதனும் எதுவுமே பக்கத்தில் வர முடியல. அடுத்தாப்பில் சத்துருவின் கிரியில் வரும்பொழுது அந்த அக்னி சமமாக இருந்து ஒரு சுட்டரித்து போட்டார் என்றும் நான் காண்கின்றோம். இந்த ஊழியத்திற்கு நான் வந்த பிறகு முதல்ல எனக்கு என்ன ஊழியத்தை ஆண்டவர் வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியல. நான் இங்கிலீஷில் நல்லா பேசி வெள்ளக்காரங்க பேசுகிறதெல்லாம் மணிக்கணக்காக கவனித்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து இங்கிலீஷ் டீச்சராக ப்ரொஃபஸராக மாறினதுனால நேசத்தில் யார் வெள்ளக்காரங்க வந்தால் கூட என்னை டிரான்ஸ்லேட் பண்ண கூடுவாங்க. ஆண்டு கிருபையினாலே அதையெல்லாம் நன்றாக செய்ய எனக்கு பலன் கொடுத்தார். சிறப்பாக செய்து முடிக்க எனக்கு உதவி செய்தார். அது பிற்பாடு பல விதங்கள் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. டைசிஸில் எல்லாருக்கும் என்னை தெரிய வரவும், பிஷப்லேருந்து ட்ரெஷரிலேருந்து எல்லாரும் பார்க்கவும், அதுக்கு பிறகு அது மூலமாக எனக்கு நிரந்தரமான வேலை கிடைப்பதற்கும் அவருடைய கண்கள் இறக்கம் கிடைத்து நல்லா ஊழியம் செய்கிறான், டிரான்ஸ்லேட்லாம் பண்ணுறான்னு சொல்லி வேலை கிடைக்கிற அளவுக்கு அது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. பிரியத்துக்குரிய நல்ல டிரான்ஸ்லேஷன் ஒர்க்குக்கு என்னை ஆண்டு அழைச்சிருக்காரா அப்படின்ட்டு எனக்கு சிந்தனையாக இருந்தது. மெசேஜ் அழகாக கொடுத்ததுனால மெசேஜ் கொடுக்குற காக்கத்தில் என்னை அழைத்திருக்கிறாரா என்று எனக்கு பல கேள்விக்குறிகள் இருந்தது. அதுக்கு பிறகு பிரியத்துக்குரியவர்களை அக்னி நாளை நிறைந்து மக்களுக்கு அது தனித்தனியாக ஜெபித்த பொழுது அக்னி புறப்பட்டு சென்று அவர்களுக்குள்ளே இருந்த பிசாசின் கிரிகளை வெளியே கொண்டு வந்து அவர்கள் தாங்க முடியல, நான் போகிறோன்னு சொல்லி கதறவும் கையை நீட்டினோன்னே தூக்கி வீசப்படவும் ஆண்டவர் உதவி செய்தார். அப்பொழுது இந்த கூட்டத்தில் இறுதி ஜெபத்தில் வந்து நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய ஆவியர் அக்னியாக இறங்குவார். நான் ஃபயர் அப்படின்னு சொல்லுவேன். சொன்ன உடனே பிசாசுகள் அலறி ஓன்னு சொல்லி அலறி தாங்க முடியாதபடிக்கு முன்பாக ஓடி வரும். அக்கினி என்பது இந்த உலகத்தில் அது எப்படி நமக்கு பயன்படுத்தப்படுகிறதுன்னு நமக்கு தெரியும். அது வேறு விதமாக சாப்பாடு பொங்குறதுக்கு இல்லைன்னா வேறு பல காரியங்களில் வந்து ஃபயர் தேவைப்படுது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அக்கினி என்று சொல்லி வருகிற பொழுது ஆவிக்குரிய உலகத்தில் பிசாசின் கிரிகளை சுட்டரிப்பதற்காக இந்த அக்கினி பயன்படுத்தப்படுகிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்கிறது, வியாதிகளை அழிக்கிறது, அந்தகாரத்தின் வல்லமைகளை அப்படியே அழிக்கிறது. அந்த அக்கினியை தாங்க முடியாமல் பிசாசு எரியுதுன்னு சொல்லி கதறது. நம்ம ஊழியத்துக்கு சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ண வந்த தம்பி, அவர் ஒரு விதவையுடைய மகன், அப்பா கிடையாது. இந்த பையன் எங்கேயோ வேலைக்கு போனாலும் அவங்க அம்மா வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ வந்து அம்மாவுக்கு இது தெரிகிறது, எரியுத அவன் அங்கே போய் வேலைக்கு போகிறானே, தேவனுடைய மாளிகையில் போய் நிற்கிறானே, அதனால் அங்கே இருக்கிற அக்கினி எங்களை எரிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் இருந்த பிசாசுகள் அலறுவது என் தாயார் கண்டதாக அந்த பையன் வந்து சொல்லுவான். அந்த பையன் இவ்வளோத்துக்கும் அங்கே ஜெபிக்கலாம் வரல, வேலை செய்தால் வந்திருக்கிறான் மாளிகைக்கு. ஆனால் அங்கேயே கர்த்தருடைய அக்கினி இருக்கிறபடினாலே அங்கே பயங்கரமாக அந்த பிசாசுகள் சுட்டரிக்கப்படுகின்றன. யார் கால் வைத்தாலும் அங்கே பிசாசின் கிரிகள் வெளிப்படுகின்றன. வியாதிகள் அப்படியே எரிந்து போகின்றன. மனிதர்களுக்குள்ளே இருக்கிற பலகீனங்கள் எரிந்து போகின்றன. மனசோர்வுகள் எரிந்து போகின்றன. தேவனுடைய அக்கினி இந்த பூமியில் இருந்து கொண்டே இருக்கிறது. எலியா ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. 50 இராணுவ வீரர்கள் வந்தார்கள், சுட்டரிக்கப்பட்டார்கள். அடுத்தாப்பில் 50 இராணுவ வீரர்கள் வானத்திலிருந்து அக்கினி சுட்டரித்தது. 3ஆவதாக அக்கினியை அவர் கொண்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு அந்த 50 பேர்களும் அந்த 50 பேருக்கு அதிபதி காலில் வந்து விழுந்தாங்க. ஐயா, தேவனுடைய மனுஷனே, எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு பிள்ளை குட்டி இருக்குது, தயவுசெய்து எங்களை சுட்டரிச்சாருங்க. ஏற்கனவே 50-100 பேரை நீங்கள் கொண்டுட்டீங்க, நீர் மிகப்பெரிய தேவனுடைய மனிதன், எங்களால் தாங்க முடியாது, உங்களுடைய அக்கினியை தாங்க முடியாது என்று கதறினார்கள். உண்மைதான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாவலாக தேவனுடைய அக்கினி இருக்கிறது. அன்றைக்குத்தான் அக்கினி ஸ்தம்பம் இருந்ததா? 1000 வருடங்களுக்கு முன்பு நம்முடைய முற்பிதாக்கள் 40 வருடங்கள் வனாந்திரத்தில் போன பொழுது மாத்திரம்தானா தேவனுடைய அக்கினி இருந்தது? இல்லை, இப்பொழுதும் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு அக்கினி தேவை, ஆண்டுடைய பாதுகாவல் தேவை. இன்றைக்கி எத்தனையோ பேர்கள் எவ்வளவோ பிசாசின் கிரியிலே சிக்கி தவிப்பதை பார்க்கின்றோம். நமக்கு ஒரு அக்கினி தேவை, ஒரு பாதுகாவல் தேவை, தேவனுடைய கிருபை தேவை, தேவனுடைய இரக்கம் தேவை. அது ஆண்டுடைய பரிசுத்த அக்கினி என்பதை மறந்துடக்கூடாது. நம்ம இரவு நேரங்கள் ஆண்டவர் மேலே அக்கினியாக இருக்கிறார். நம்மளை எந்த சாத்தனை எதுவும் செஞ்சிடக்கூடாது. அவர் கண் விழித்து பாதுகாக்கிறவராக, நம்முடைய பாளையத்தை சுற்றி உலாவுவராக,
நம்முடைய வீட்டை சுற்றி உலாபுவராக, அதாவது நடந்து வாழ்றீங்க இருந்து அவர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கு, நல்ல தகப்பனாக இருக்கிறார். God is a great watcher. நமக்கு ஒரு நல்ல காவலாளியாக தேவாதி தேவன் ராஜாதிராஜன் இருக்கின்றார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அக்னி ஸ்தம்பமும், இரவு நேரத்தில் அக்னி ஸ்தம்பமும், பகல் நேரத்தில் மேகஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஈவாக கொடுக்கப்பட்டது போல நமக்கும் கூட வாழ்நாள் பரியந்தம் இந்த 2 ஸ்தம்பங்களும் தேவை. இந்த 2 பாதுகாவலும் ஆசீர்வாதமும் நமக்கு தேவை என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய அப்பாவிடத்தில் நாம் கேட்கலாம், உரிமையாய் கேட்கலாம். என்ன கேட்டாலும் நமக்கு தருவதற்காக நம்முடைய அப்பா ஆயத்தமாக இருக்கிற பொழுது நாம் ஏன் கேட்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை சொல்லுகிறது. நிறைய நேரங்களில் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவதில்லை. நம்ம சாதாரண நிலைமையிலே இருக்கிறோம், எதுக்குன்னு நமக்கு தெரிகிறது கிடையாது. ஒருவேளை ஆண்டவர் சித்தம் இல்லையோ, ஆண்டவர் தராமல் இருக்கார், ஒருவேளை மெதுவாக வருமோ, இல்லை இப்படி தான் நான் இருக்கிறது ஆண்டவர் சித்தமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி we are resigning to the fate. நம்ம அதை பற்றி அதிகமாக சிந்தனை செய்கிறதில்லை. உண்மை என்னவென்றால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி இருந்திருப்பார். எப்படி தெரியுமா? நீங்கள் கேட்டிருந்தால் அதை செய்திருப்பார். கேளுங்க, இடைவிடாமல் கேளுங்க, கர்த்தர் தர்ற வரைக்கும் கேளுங்க. ஒருவேளை ஆண்டவர் 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, ஒன்றுமே செய்யலையே, 30 வருஷம் ஆச்சு, ஒன்றுமே செய்யலையே, 40 வருஷம் ஆச்சு, எனக்கு ஒன்றுமே நன்மையை தரலையே, எனக்கு வீடு தரலையே, வேலை தரலையே, பணம் தரலையே, சொந்தமாய் ஒன்றுமே தரலையே, ஐயோ என் இயக்கங்களை அவர் அறிய மாட்டாரான்னு கதறாதீங்க. கேளுங்க, அப்பொழுதும் நிச்சயமாய் கொடுக்கப்படும். உங்கள் மேல் இருக்கிற பரிசுத்த அக்கினி அது தடைகளை அப்படியே எரித்து போடும், வியாதிகளை எரித்து போடும், தடைகளை உடைத்து போடும், உங்கள் நரம்புகளில் இருக்கிற அடைப்புகளை திறந்துவிடும், கற்பத்தில் இருக்கிற அடைப்பை திறந்துவிடும். அப்படியே வீட்டு வாசலை அப்படியே ஆண்டவர் ஆசீர்வாதமாய் திறப்பார். அந்த அக்கினி திறக்கும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்குள்ளே வருவதை நீங்கள் காண்பீர்கள். பிரியத்துக்குரியவர்களே, பயப்படாதீங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, ஏசப்பாட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. நான் இந்த செய்திகள் எல்லாம் கொடுப்பு இருக்கும் என்பதாக ஏசப்பாட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்பா நல்ல செய்தியை கொடுக்கணும், மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல போஜனம் தேவை. ஆண்டவரே நீங்கள் சொல்கிறத நான் சொல்லணும், நீங்கள் என் வாயிலிருந்து பேசணும், நான் கேட்டு விட்டு தான் ஜெபித்து விட்டு தான் ஆண்டவர் சமூகத்தில் வருகிறேன். அப்பொழுது ஆண்டவர் இந்த செய்திகளை எல்லாம் ஆசீர்வதித்து தருகிறார் அல்லவா? ரீத்துக்குரியவர், எதுக்கிட்டதான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் வேணும் என் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் குடும்பத்து மேலே, என் பிஸ்னஸ் மேலே, ஊழியத்து மேலே மேகஸ்தம்பமாய் வாரும். பகல் நேரத்தில் போகும்பொழுது மேகஸ்தம்பமாக ஆண்டவர் இருக்காரான்னு பாருங்கள். இரவு நேரத்தில் போகும்போது அக்னி ஸ்தம்பமாக நம்ம மேலே ஆண்டவர் இருக்காரான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லையா, உங்கள் வாழ்க்கையில் எது இல்லையோ அதை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் எனப்பட்ட மிகப்பெரிய அந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை நீங்கள் ஏன் சொந்தமாக்கி கொள்ளக்கூடாது? ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது? ஒரு காலத்தில் மனுஷங்கிட்ட கேட்டோம், ஒரு காலத்தில் அப்பாட்ட கேட்டோம், ஒரு காலத்தில் நம்ம நண்பர்கள்ட்ட கேட்டோம், இனி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். சத்ருவின் கிரியைகளை சுட்டரித்து போடுவார், சாபங்களை சுட்டரித்து போடுவார். சாசனாலே உங்கள்கிட்ட யுத்தம் பண்ண வர முடியாது. அவங்கள்ட்ட யுத்தம் பண்ணாலே ஒரு அக்கினி உங்களுக்கு பாதுகாவலாக இருக்கிறது என்பதை சாத்தான் உணர்வான். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாருங்கள், 22 சொல்கிறது, பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவே இல்லை. 40 வருஷம் ஆச்சு, அந்த பாதுகாவல் அவங்களை விட்டு விலகி போகவே இல்லை. 1 வருஷம் இல்லைங்க, 2 வருஷம் இல்லைங்க, 40 வருஷம் ஆண்டவர் அவங்கள விட்டு விலகி போகவே இல்லையா. கொஞ்ச நாள் பழகினா கூட சலிச்சு போகிறது மனித உறவுகள், நட்புகள், உறவுகள், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு, இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற பிஸ்னஸ் நிமித்தமாக சந்திக்கிறவங்க, வேலை பார்க்குற இடத்துல சந்திக்கிறவங்க, அவங்கள கொஞ்ச நாள் நம்ம பழகினா கூட நம்மளை சலிச்சிடுறாங்க, நமக்கும் சலித்து போகிறது. ஆண்டோடைய அன்பு சலித்து போவதில்லை, 40 வருடங்களாயும் சலித்து போவதில்லை. இவர்கள் எவ்வளவோ தாறுமாறாக பேசினாலும், முறுமுறுத்தாலும், ஆண்டவரை கோவப்படுத்தினாலும் ஆண்டவர் அவளை விட்டு விலகி போகவே இல்லை. இல்லை, சில நாய்க்குட்டைகளை எவ்வளோ அடித்தாலும் அது நம்மளை விட்டு போகவே போகாது, அது நம்மளே தான் சுற்றி வரும். அதை இப்பொழுதுதான் ஆண்டவருடைய அன்பும் கூட. அவர் 40 வருடம் ஆகியும் அந்த அக்னி ஸ்தம்பத்தை விளக்கவில்லை, மேக ஸ்தம்பத்தை அவர்களை விட்டு விளக்கவில்லை. பார்த்தீர்களா? ஆண்டவருடைய அன்பை பார்த்தீர்களா? விலகாத தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மளை சலிச்சு அவர் நமக்கு போயிடுச்சு நம்மளை வெறுத்துருவார்னு கிடையவே கிடையாது. எல்லா அன்பும் ஆரம்பத்தில் தித்திக்கும், அது அடிக்கிறம்பாய் இனிக்கும், அதுக்கு பிறகு நுனிக்கிறம்பாய் அது கசக்கும். போக போக உறவுகள் வாழ்க்கையில் கசந்து விடும். எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் தான் இன்பம், அதுக்கு பிறகு பாசம், அதுக்கு பிறகு அது அப்படி வெறுப்பாக மாறிவிடும், சலித்து போய் விடுகிறது. ஆனால் தேவனுடைய அன்பு சலித்து போவதில்லை. அவர் நம்மை வெறுப்பதே கிடையாது. நமக்கு பலன் இல்லாமல் போனால் நம்மளை வெறுக்கிறது கிடையாது. நம்ம தகுதி இல்லாமல் போனால் கூட நம்மளை அவர் வெறுக்கிறது கிடையாது. நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போனால் கூட அவர் நம்மளை விட்டு வெறுக்கிறது கிடையாது. நம்மளை எப்படியாவது அவர் தன் பக்கமாக இழுத்துக்கொள்கிறார், நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். நமக்கு எத்தனை வயசானாலும் ஆண்டவர் நம்மளை
விட்டு விலகவே மாட்டார். அக்னி சமம் நம்மை விட்டு விலகாது. சத்துருமை அதில் அவர் விலகாமல் இருக்கிறதுனால பிசாசு நம்ம பக்கத்தில் வர முடியாது, வியாதி நம்ம பக்கத்தில் வர முடியாது. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனுபவிக்கிற துன்பங்கள் எதுவும் நம்மை பிடிக்காது. நம்ம எப்பொழுதும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம், பாதுகாப்பான வாழ்க்கையை வாழலாம், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படுவாங்க, என்ன இவன் மட்டும் இப்படி இருக்கிறான், அசைக்கப்படாமலே இருக்கிறானே, இவன் குடும்பம் மாத்திரம் என்ன இப்படி இருக்குது, இவன் ஊழியம் மாத்திரம் இப்படி இருக்குதே, இவனுடைய பிஸ்னஸ் மாத்திரம் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விட்டு விலகாதவராக இருக்கிறார். அப்படி அன்பு சலித்து போகாத அன்பாக இருக்கிறது. அவருடைய அன்பு மாறுவதில்லை. இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஏற்றுக்குரியவர்களே, நீங்களே நம்முடைய வாழ்க்கையில் யார் வேண்டும் என்பதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஆண்டவரே எனக்கு நீர் வேணும்னு சொல்லுங்கள், கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த அன்பை ருசித்து பாருங்கள். எனக்கு அக்னி சமம் மேகஸ்தமம் வேணும்னு கேளுங்க, அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் தருவார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். எங்களை விட்டு நீர் விலகாதவராக இருக்கிறீர். இப்படி அன்பு மாறாத அன்பாக இருக்கிறது. அதற்காக சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தானா இவ்வளவு அன்பு, இவ்வளவு பாசம், இவ்வளவு மரியாதை? எங்களுக்கும் அது உண்டு. அதற்காக நமக்கு சோத்திரம் ஐயா. இது நாளிலும் கூட அந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே நீர் அவர்களை அத்தாவை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். இறைமகனே, இந்த நாளிலும் கூட ராஜா இசப்பா சோத்திரிக்கிறோமே, துதிக்கிறோம் அப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தாவை நீ தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டவர்கள் மேலே உங்களுடைய அக்கினி இறங்கி வந்து அப்படியே அந்த வியாதிகளை சுட்டரிக்கட்டும். பிசாசு பிடித்தவர் மேலே, சாபக்கட்டுகள் இருப்பவர்கள் மேலே, வாழ்க்கையில் எல்லா பக்கம் தோல்வி சந்திக்கிறது மேலே உம்முடைய அக்கினி இறங்கி வந்து அந்த அவருடைய தோல்விகள் எல்லாவற்றையும் அப்படியே சுட்டரித்து போடட்டும். ஏசப்பா அதே போல் வாழ்க்கையில் மன உளைச்சல் மேலே இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தாங்க முடியலையே, தூக்கம் வரலையே, சாட முடியலையே, எனக்கு ஒன்றுமே செய்ய முடியும்னு தவிக்கிறவங்க மேலே கத்தாவை தோத்துறேன் ஐயா. உம்முடைய மேகஸ்தம்பம் இறங்கி வந்து அவருடைய குளிர்விப்பீராக, அவருடைய மனதை குளிர்விப்பீராக, தகப்பனே அவருடைய வாழ்க்கையை குளிர்விப்பீராக, சந்தோஷமான காலங்களை உண்டு பண்ணுவீராக. குடும்பத்தில் கசப்பு, வாழ்க்கையில் கசப்பு, மனதில் கசப்பு, எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்ற தன்மை, என்ன பண்ணணும் தெரியலையே, பண நெருக்கடியை எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, குளிர்விப்பீராக ராஜா, குளிர்விப்பீராக. மேக ஸ்தம்பமே குளிர்விப்பீராக. பாவத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை, வாலிபத்தின் பாவங்கள், போதையின் பாவங்கள், மொபைல் அடிமைத்தனங்கள் அக்கினி சுட்டரித்து அவளை புதுப்படைப்பாய் மாற்றட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அந்த நாளிலும் கூட இறைவு மகனே ஏசப்பா சோத்திர வயதானக்கில் விழுந்து விடாத அப்படி 2 கைகளால் தாங்கிக் கொள்ளுங்கள். அனைத்து மக்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்கள், இந்திய நாட்டு மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே ஊழியக்காரர்களையும் தேவனுடைய பிள்ளைகளை அதிகமாக ஆசீர்வதிங்க. நாசிரியர் ராட்சப்படத்தொட்ட ஊழியர்களையும் சீக்கிரம் அடைக்கலான் குருவி முதியோர்களை நேசிக்கிற, ஜெபத்தினாலே காணிக்கையில தாங்குகிற, நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற எல்லா நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும். இறைமகனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.